நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். பேசிக் நாலேஜ் இல்லாம நாங்க கேள்வி கேட்டு உண்மையில என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க பேசாதீங்க. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. இதெல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்கலாம். நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க, இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே ஏன் திறக்கலங்கிறீங்க. வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கிறீங்க. நீங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க. இப்படி அட்வைஸ் பண்ணீங்க, தகவலா சொல்றேன் நான். 25ஆம் தேதி 11 மணி அளவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்ல முன்னால மோப்பிலே ஒரு கல்வெட்டு அதை திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற இடத்துல செம்மொழி பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு திருந்துட்டு அந்த 7 கடையல் வள்ளர்களுடைய இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கியில் ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டருக்கு அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போகிறாங்க. அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்கள தொழில்துறைகளில் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள 7 ஏக்கர் மொத்தம் 45 ஏக்கர்ல 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு. இல்ல இது மட்டும் தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கிறாங்க. தலைவர் திறந்து விட்டோன்னா மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் அடிச்சு கொடுத்து யார் கேட்குறாங்களோ கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாட்டேன். ஏங்க உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து இல்லை, அவன் டிசம்பர் முதல் 1ஆம் தேதியிலேருந்து விட்டுருவான். டிசம்பர் என்ன சொல்லுங்க, என்ன வைக்கலான்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகைக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு கொண்டாங்க. எங்க எழுதுனது எங்க இருக்கு கட்டணம்லாம்? அமைச்சர் நம்ம முன்னாள் அமைச்சர் அதெல்லாம் மாடரேட் பண்ணிட்டாரு. அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாடரேட் பண்ணிட்டாரு. எங்க சார் எழுதுனது? தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்லை, அதுல எல்லாம் பாதிக்கு பாதி குறைச்சாச்சு. தீர்மானம் வச்சதெல்லாம் செம்மொழி பூங்கா நிர்வகிக்கிறதுக்கு தனியாக அதிகாரிகள் அலுவலகங்கள் அமைச்சிருக்கீங்களா இல்ல மாநகராட்சி? இல்ல, அந்த கான்ட்ராக்ட் ஓஎம்சி இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்கணும். ஒரே நிறுவனம் தான் செய்யறாங்க. அப்படித்தானே கான்ட்ராக்ட் விடுவோம். யார் எடுத்தாரு நிர்வாகம் அவங்க செய்வாங்க. மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் சிஆர்ஆர் ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கு. ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது, மலர்கள்லாம் பார்க்கறது வாங்குறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க.
கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்ககிட்ட கொடுப்பாங்க, அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பார்த்துக்கு. போன வாட்டி வந்தப்போ 4 பணிகள் வந்து பூங்கா பணிகள் அந்த வாட்டர் பார்க் அதெல்லாம் எப்போ முடிக்க சார் ஏதாவது பார்த்து வந்துரு தம்பி, நாங்கெல்லாம் பார்த்து வந்துட்டா முடியுதா முடியாது, 2 நாள்ல முடிஞ்சிடல. ஒரே ஒரு வேலை, இந்த என்ட்ரன்ஸ்ல இப்ப காங்கிரீட் போட்டுரும், அது கல்லு பதிக்கணும், அது ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் நிற்கும், 2 தவிர பாக்கி எல்லாம் முடியும். முடிக்கும் சார், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை, இது என்ஓசி எல்லாம் வாங்கியிருக்கீங்க. பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு அரசு நிர்வாகம் ஆனும் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இதெல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்கறாங்க. ஒரு கேள்விக்கு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. கொடுங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க, திறப்போம், கவலைப்படாதீங்க. ஒண்ணு கூட இருக்காது. முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டார். எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சரே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. வேலைகள்ல அவசரமா வேலை நடந்துட்டு இதனால செஞ்சுக்கிட்டு கான்ட்ராக்டர் விட எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டர்லாம் உள்ள நுழைச்சு வேலை செஞ்சுட்டாங்க. டெண்டர் நடைமுறை பின்பற்றப்படல. இல்ல என்ன விஷயம் டெண்டர் அவசரம் முன்னால போடுற காங்கிரீட் ஆகட்டும், வெளியில போட்டுட்டு ரோடு ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாம் இரவா நடந்துருக்கு. அதனுடைய குவாலிட்டி, அந்த டெண்டர் எப்படி அதனுடைய நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க, இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கிறீங்க? இல்ல, அவசியம் வந்துருச்சு, திறக்கிறான். அவசியம் அது உங்க ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேக்குற மாதிரி கேக்குறீங்க? எங்க எல்லாரும் ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கூடாது. அவசரப்படுத்தின வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலகி விட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே, அவர் தான் இருக்காரு. அங்கதான் இருக்காரு. எங்கப்பா அவரு? இங்கதான் இருக்காரு. அவரு இங்கதாங்க இருக்காரு. இருங்க, அவரை முதல்ல முடிச்சிருவாங்க பாருங்க. அவர் இங்கதான், எங்க அவரு இங்கதான் இருக்காரு. அதாவது எங்க அவரை காமிங்க. அவரை பேசிக் நாலேஜ் இல்லாம நாங்க கேள்வி கேட்டோம். உண்மையில என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க பேசாதீங்க. எந்த அப்ரூவல் இல்லாம திறக்க மாட்டாங்க. எல்லா பர்மிஷனும் வாங்கி தான் திறப்பாங்க. எல்லா பர்மிஷனும் வாங்கி தான் திறப்பாங்க. நீங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்க, தகவலா சொல்றேன் நான். பேசிக் நாலேஜ் இல்லாம நாங்க கேள்வி கேட்டோம். எந்த உண்மையில என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க பேசாதீங்க. எந்த அப்ரூவல் இல்லாம திறக்க மாட்டாங்க. எல்லா பர்மிஷனும் வாங்கி தான் திறப்பாங்க. எல்லா பர்மிஷனும் வாங்கி தான் திறப்பாங்க. நீங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்க, தகவலா சொல்றேன் நான்.